குறிப்பாக நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் என்னது பார்த்துருப்பீங்கன்னா நயினார் நாகேந்திரன் மற்றும் இன்னொருத்தர் யார் நம்ம எல்லாருமே டாக்டர் முருகன், வினோஜ் பி செல்வம், டாக்டர் தமிழிசை, வினோஜ் எல்லாருமே போய் எடப்பாடி பழனிசாமியை போய் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அலைன்ஸ்லாம் பேசின பிறகு அவங்க வேலை தான் பார்த்துக்கிட்டு திடீர்னு ஒரு மீட்டப் என்ன விவகாரம்? திரு எடப்பாடி அவர்களுக்கு பிறந்த நாள்ல அதனால அதுக்காக வாழ்த்து சொல்ல தான் போனாங்க. ஏற்கனவே கூட்டணியில் இருந்தபோது தமிழகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தார். அப்போதும் எடப்பாடிக்கு பிறந்த நாள் வந்தது. போய் இந்த மாதிரி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. 22ல் அண்ணாமலை பிரசிடென்ட் ஆகிட்டார். 22ல் ஒரு பிறந்தநாள் வந்துச்சு, 23ல் ஒரு பிறந்தநாள் வந்துச்சு. என்னைக்காவது அண்ணாமலை இது செஞ்சிருக்காரா? இல்லை நேற்று அண்ணாமலை மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். நேற்று அண்ணாமலை மிஸ்ஸிங். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பாராட்ட வேண்டும். ஒரு கட்சியில் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வேலையும் இல்லை, அடையாளமும் கிடையாது. ஓகே, பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட தலைவர்களாக இன்னொன்று ஃபஸ்ட் அவங்க எல்லாம் கிட்டே சேர்க்க மாட்டாங்க. எல்லா வேலையும் இவங்களே, முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் இவங்களே பார்த்துப்பாங்க. மாவட்ட தலைவருக்கு வேலை இல்லைன்னா கொடி கேட்டு போ ஓடு அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. ஒரு இந்த நயினார் நாகேந்திரனோட பக்குவத்தை பாருங்கள். மாவட்ட தலைவர் ஒரு 4 பேரை கூப்பிட்டு எடப்பாடியை பார்க்க போகிறோமா, கிளம்பியா, பரவாயில்ல கூட கூப்பிட்டு போகிறாரு, ஃபோட்டோ எடு. ஸோ இந்த அலையன்ஸை ஜெல்லாக வைக்கணும்னு 2 தரப்புமே முயற்சி செய்கிறது. அந்த திரு பழனிசாமி அவர்களை சந்தித்து விட்டு வந்த சில பிஜேபி தலைவர்களிடம் பேசிய போது 2 தரப்புமே மிகவும் இணக்கமாக இருக்கிறார்கள். ஒரு நெருடல் போக்கெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்று வாங்க எல்லாம் இது பண்ணாங்கன்னா, அவருக்கு அடுத்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அவரோட உதவியாளர் வந்து ரெமைண்ட் பண்ணுவோம், ஐயோ இருப்பா வந்திருக்காங்க, உங்களை என்ன போக சொல்ல முடியுமா, இரு பேசிகிட்டு இருக்கேன்ல என்று சொல்லி அனைவரோடும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு, நயினாரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஜேபி நட்டா அவர்கள் சென்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாலும் அப்போது இந்த பிஜேபி காரியகர்த்தாக்களிடம் பேசும்போது நட்டா சொன்னது இந்த விஷயம்தான். ஒவ்வொரு அதிமுக மாவட்ட செயலாளர்களையும் சென்று பாருங்கள், அவர்களுக்கு சால்வை போடுங்கள், அவர்களோடு உணவருந்துங்கள், அவர்களோடு பழகுங்கள், இந்த கூட்டணி இணக்கமாக வெற்றி பெறுவதற்கான வேலையில் ஈடுபடுங்கள். ஏன்னா அவங்க தான் ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. ஓட் பேங்க்கு இது ஒரு தேசிய தலைமை வந்து இங்கே இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறது. மாநில தலைமை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதை புரிந்து கொண்டு, வாங்கப்பா நான் மட்டும் இப்போது நயினார் போய் சத்தம் போட போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம். ஆமாம், இல்லை வெளிப்படையாக பார்க்குறதா கூட அவர் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாலும் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இவர் போய் அங்கே போய் வாழ்த்து தெரிவிச்சாருன்னு முடிஞ்சு போயிடும். எல்லோரும் கூட்டு போகிறார் பாருங்க. ஒரு இணக்கமான இணக்கத்தை உருவாக்கணும். யார் யாரெல்லாம் அவைலபிள், வாங்க எல்லாம் வாங்க, வண்டி எடுத்துட்டு வாங்க, நேராங்க போகலாம், நான் சொல்லிட்டேன், டைம் வாங்கிட்டேன், வாங்க என்று போய் அந்த இணக்கம் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும் என்று 2 தரப்புமே விரும்புகிறது. ஹவ் எடப்பாடி ரியாக்ட்? எடப்பாடி ஃப்ரெண்ட்லியாக அவளை வரவேற்று அங்கே ஃபோட்டோஸ் போடுறோம் பாருங்க. ஓகே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரியாக்ட் பண்ணி வாங்கன்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்று நல்ல வேலை செய்யணும். ரொம்ப அரசியலாம் பேசலை, எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேச முடியாதுல்ல, அரசியலாம் பேசல, டக்குன்னு பேசி ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த கூட்டணி ஒர்க் ஆகணும்ட்டு 2 தரப்பு தலைமைகளுமே தீவிரமாக இருக்கின்றன. முரண்பாடுகள் இல்லாமல் இந்த கூட்டணி இணக்கமாக பணியாற்றி வெல்ல வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் தான் 2 கட்சி தலைமைகளின் நோக்கம். முன்னாள் தலைமையின் நோக்கம்னு ஒன்று இருக்குது இல்லை. நம்ம 2-3 நாளாகவே திரு அண்ணாமலை அவர்களை பற்றி பேசிட்டு வரோம். ஸோ இப்போ பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் அண்ணாமலையை பற்றி இது தொடர்ந்து விமர்சனங்கள் வைப்பதன் மூலமாக இந்த 2 பேரையும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஒரு சிக்கல் பண்ணல. நீங்கள் கூட்டணிக்கு விரிசல் உருவாக்குற மாதிரி வேலை பார்க்குறீங்க, ஒரு விமர்சனம் இருக்குது. ஆக்சுவலி அண்ணாமலை இந்த கூட்டணிக்கு விரிசலை ஏற்படுத்துகிறார் என்பதை கட்சியின் தலைமை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த விஷயத்தை நான் எடுத்து வெளியில் வைக்கிறேன். இல்லை சார், இப்போ நேற்று போய் சந்திக்காததன் மூலமாக எனக்கு அப்படி இப்போ கரெக்டாக தான் சார் சொல்லியிருக்கீங்களோ. இன்னொன்று, அண்ணாமலையை வாங்க போகலான்ட்டு நிச்சயமாக கூப்பிட்டுருப்பார். மாவட்ட தலைவரெல்லாம் கூட்டிகிட்டு போகிற நயினார் கூப்பிட மாட்டாரா? சரி இருக்கட்டும், விட்டுட்டாருமா, அண்ணா நயினார் வேகமாக விட்டுட்டு போயிட்டாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். இன்றைக்கி போங்க. தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, என்னென்னு போகிற குறித்து. இந்தியா பாகிஸ்தான் போர் பற்றி. டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நீங்கள், இது ரொம்ப முக்கியமாக. இப்போது உங்ககிட்ட சொன்னது அத்தனை பேரும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வேலையை செய்யுங்கள் என்று அமித்ஷா அவர்கள் சொன்னாரா? ஜேபி நட்டா வந்து சொன்னாரா? இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இது வரைக்கும் அண்ணாமலை என்ன வேலை செஞ்சுருக்காரு? ஈரோட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு பத்திரிகையாளர்களை சந்திக்கும்போது
திமுக கூட்டணியை வீழ்த்தணுங்கன்னா, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்கன்னு மக்கள் உங்ககிட்ட கேட்குறாங்கண்ணா. அதாவது கூட்டணி பற்றி அவர் பேசலை, மக்கள் போனால் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க, என்ன இருக்குன்னு கேட்குறாங்கன்னு தான் சொல்கிறாரு. அந்த ரஃபேல் வாட்ச் வச்சுருக்கேன் வேணுமா அப்படின்னு கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். இப்போது எந்த பிஜேபி தலைவராவது இந்த துணியில் பேசினாரா என்பதை நீங்கள் பார்க்கலாம். யாரும் பேசலை. நயினா நாகேந்திரனும் பெரிய லீடர் தான், ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட்டு. நான் ஏன் போய் எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்லணும்? வேணா நீ ஒரு ட்வீட்டு போட்டுக்கிறேன் இருக்கலாம்ல. தமிழ்நாட்டில் அவங்க தான் பெரிய கட்சி, கரெக்டாக? நீங்கள் சின்ன கட்சி. அவங்க தயவில் தான் இங்கே நீங்கள் ஜெயிக்கணும். அவங்க இந்தியாவை ஆள்றாங்க, அவங்க நினச்சா அவங்களுக்கு தொல்லை கொடுக்க முடியுன்றதெல்லாம் வேறு. இங்கே யார் பாஸு? அவங்க தான் அதிமுக. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கணும். நான் ஈகோ பார்த்தாரா? ஏன் 2 வருஷமாக ஏமா அண்ணாமலை போல சொல்லுமா? இல்லை, அண்ணாமலைக்கு வந்து ஒரு தனிப்பட்ட என்ன இருந்துச்சுன்னா, நாம் எதுக்கு இன்னொரு கட்சியை சார்ந்து இயங்கணும், நம்ம தனிச்சு இயங்கி நம்ம பிஜேபி வளர்க்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுல்ல. அந்த எண்ணம் தவறானதை நீங்கள் சொல்ல முடியுமா? அவரோட விஷ், அவர் வந்து ஒரு வேற திங்கிங்ல யோசிக்கிறாருல்ல. சரிங்க, அதே எண்ணம் உங்கள் தலைமைக்கு இருந்ததனால்தான் 24 உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு தனியாக நின்றீர்கள். என்ன நடந்தது? தலைமை புரிந்து கொண்டது. தனியாக வளர்க்குறதெல்லாம் பொறுமையாக வளர்த்துக்கலாம். இப்போ முதல்ல 26 ஜெயிக்கிறதுக்கு நீ இணக்கமாக போய் ஆகிற வேலையை பாருன்ட்டு தான் அமித்ஷா வந்துங்க சொன்னார். அந்த இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களை தலைவர் பதவி விட்டு தூக்குனார். திருப்பி இந்த வேலையை பண்ணிங்கன்னா என்ன சார் அர்த்தம்? போனாங்களா, அவங்களாம் போயிட்டு வந்தாங்களா, கூட போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? போக மாட்டார். மேபி எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பி இருக்க கூட மாட்டார். அப்படி யோசிச்சு பாருங்களேன். வேணாம் இல்லையா? நானே ஒரு சிஎம் கேண்டிடேட், நான் போய் இன்னொருத்தர எப்படி சிஎம் கேண்டிடேட்? ஒரு எடப்பாடியை பற்றி இப்போ அண்ணாமலை பேசுனதெல்லாம் இன்னும் சுற்றிட்டு இருக்கு. அப்படி பேச வேண்டிய தேவை என்னப்பா வந்துச்சு? யூ ஆர் ஈட்டிங் பேக் யுவர் வேர்ட்ஸ். இல்லை, இன்னைக்கு அவரை மாதிரி நான் தவழ்ந்து ஊர்ந்து தலைவரானவர் இல்லைங்கண்ணா. நான் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகி வந்தவர். அந்த தவழ்ந்து ஊர்ந்து போனவர் பதவியை தூக்கிட்டு வந்து தானே கூட்டணி வச்சார். அவர் தவழ்ந்து ஊர்ந்து தான் டான் ஆயிருக்காரு. நீங்கள் அவரை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு தானே அந்த வார்த்தையை சொன்னீங்க. காலில் விழுந்து தவழ்ந்து ஊர்ந்துலாம் நான் தலைவனாவன் கிடையாது. நான் படிச்சுட்டு பெரிய இதாக வந்தவன் அப்படின்னா. அந்த தவழ்ந்து ஊர்ந்து போனவர் காலையிலேருந்து வாங்க ப்ரெஸ் மீட் இருக்குது சோழலன்னு கேட்டப்போ நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கூப்பிடுங்க. இல்லைங்க 12ஆம் தேதி தாங்க தேர்தல் முடியுது, வேட்புமனு வாங்குறதுக்கு கடைசி நாள். அது நாளைக்கு அப்போ 12ஆம் தேதி கூட்டணி அறிவிப்பு வச்சுக்கலாம். இல்லைங்க ஹோம் மினிஸ்டர் டெல்லி போய்டுவார், அது ஏன் பிரச்சனை இல்லை. அண்ணாமலே தூக்கு. அதெல்லாம் நான் சொல்லலப்பா. கூட்டணிக்கு வரணுன்னா என்ன பண்ணணுமோ நீங்கள் பார்த்து பண்ணுங்க என்று சொன்னதும், மறுநாள் முடிய வேண்டிய தேர்தலை முதல் நாளிலேயே முடித்து 10 வருடம் உறுப்பினராக இருப்பவர்கள் தான் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்ற அந்த விதியை தளர்த்தி, எங்கேயோ இருந்த நயினா நாகேந்திரனையோ கூப்பிட்டியோ வாயா நாமினேஷன் ஃபைல் பண்ணியா என்று அவரை ஃபைல் பண்ண வைத்து, நான் 10 வருடம் உறுப்பினராக இருக்கிறேன் என்று நாமினேஷனை தூக்கிட்டு வந்த ஒருத்தனை அச்சு ஓட்டு ஒரு பேச்சுக்கு சொன்னால் தூக்கிட்டு வந்து இந்த தெருவுகளே வரக்கூடாதுன்னு சொல்லி திரு அண்ணாமலைஜி அவர்கள் இந்த கட்சிக்கு மிகச்சிறப்பாக சேவை செய்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் தேசிய அளவில் ஒரு பொறுப்பை கொடுக்க போகிறோம். புதிதாக வரக்கூடிய நயினார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற அமித்ஷா அவர்களை ஒரு ட்வீட்டு போட்ட பிறகு தான் எடப்பாடி வீட்டு கதவே திறந்துச்சு. நீங்கள் ஐஏஎம் படித்தவர், ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், யார் மன்னிக்கவியது? அதை அவரால் தாங்கிக்க முடியல. தென் ஏன் இப்படி பண்ணுறாரு அண்ணாமலை? இப்போ கூட அவர் திமுக கொடுக்கும் கூலிக்கு விசுவாசமாக இந்த வேலையை செய்து கொடுக்கிறார். இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகலை. எப்படி இந்த கூட்டணி இப்போ நீங்கள் கேட்டீங்களே, என்ன சொன்னீங்கல்ல நீ கூட்டணி கெடுக்கிறதுன்னு, அவர் அதை பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் சொல்கிறேன். இது நயினார் அவர்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தானேப்பா போட்டு கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் இவ்வளோ தூரம் என்கிட்ட பொறுப்பை படிக்கிறீங்க பாருங்கள், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னு மொத்தமாக கட்ட போகிறாங்க. நீ பாரு, இவ்வளோ நாளாவது அந்த போர் இருந்துச்சு, அவங்க கவனம் வேறு பக்கம் இருந்துச்சு. எல்லாவற்றையும் அவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று நமது நிகழ்ச்சியில் ஒரு மேட்ரு ஒன்று போட்டிருந்தேன். நெல்லைக்கு சென்று கேப் குழுமம் என்ற ஒரு குழுமம் நடத்தும் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக திரு அண்ணாமலை அவர்கள் சென்றிருக்கிறார். அந்த கேப் குழுமம் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி 1000 ஏக்கர் நிலங்களை மோசடி செய்து ஆள்மாறாட்டம் செய்து விற்றதற்காக சிபிஐ விசாரணை சந்தித்து கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம் தான் அந்த கேப் நிறுவனம். அந்த பட்டமளிப்பு விழாவில் அந்த கல்லூரி சார்பாக பேசியவர்கள் சிபிஐ வழக்கில் முதல் மற்றும் 2வது குற்றவாளிகள். இந்த பின்னல் தெரியாமல் போக மாட்டார் அண்ணாமலை. அவர் போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு தெரியாது இருக்குமா? தெரிந்துதான் போயிருக்கிறார். நான் உன்னை காப்பாற்றுறேன் சிபிஐலேருந்து என்று போயிருக்கிறார். இதெல்லாம் தலைமைக்கு தெரியாமல் இருக்குமா? பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. நீங்கள் ஊழல் ஒழிக்கிறேன்னு தானே உருட்டிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ கேஸை போட்டு விட்டு நீங்களே போய் இதில் கலந்துக்கிட்டீங்கன்னா
எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அண்ணா அடுத்து உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குன்னு கேட்குறாங்கண்ணான்ட்டு சொல்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தானே நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, இமாச்சல பிரதேச பாஜகவுக்கு நீ தான் பொறுப்பாளர், போன்னு அனுப்பிச்சி விட போகிறாங்களா இல்லைன்னு பார்டருக்கு போங்க, எங்கேயாவது போகணும்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. பெரிய பார்ட்டிப்பா, எப்போவுமே வந்து அமைப்பை விட தனிநபர்கள் பெரிதல்ல. பெரிதல்ல. அத்வானியவே காலி பண்ணி தூக்கி ஓரம் போட்ட கட்சி இந்த கட்சி, மறந்துடாதீங்க. குஜராத்தில் எத்தனை பேரை பந்தாடிட்டு மோடி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றது பார்த்துக்கங்க நீங்கள். அத்வானி என்ற ரத யாத்திரை இல்லை என்றால் பிஜேபி, இன்றைய பிஜேபி இல்லை. கரெக்டா? உண்மை. 80களிலிருந்து அவர் மதக்கலவரம் நடத்துவதற்காக எடுத்த முயற்சிகள் தான் இன்று பிஜேபியை ஆட்சியில் அமர வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அத்வானி அவர்களை மார்கதர்ஷக் மண்டல் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைத்த கட்சி தான் இந்த கட்சி. அவர் வந்தாருன்னா ஏஞ்சி நிற்க மாட்டேங்கிறாரு, வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாரு மோடி. புரிஞ்சுக்கங்க. அசோக் சிங்கல், உமா பாரதி, இந்த பேரெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எங்கே இன்றைக்கி அவங்களுக்கே இப்படின்னா உங்களை விட்டு விடுவார்களா? நாளைக்கு மோடிக்கு இது பண்ணுவாங்க. அவங்க நாளைக்கு மோடிக்கும் பண்ணுவாங்க. அதுதான் நாம ஆர்கனைசேஷன் சொல்லுவேன். அதான் ஆர்எஸ்எஸோட செட்டப் அதுதான். தனிநபர்கள் இந்த மாதிரி ஆட்டம் போட அந்த அமைப்பு விடாது.